வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஆனால் முக்கியமான விஷயம், கவனமாக கேளுங்க. ஒரு வீட்டில் ஒரு காட்சியை பாருங்கள். ஒரு இளம் தம்பதிகள் கொஞ்ச நாளாச்சு கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த இளம் மனைவி வீட்டையெல்லாம் பெருக்கி குப்பையை அள்ளி கொண்டு போய் கொட்ட போகிறாங்க. அந்த பெருக்கி முடிக்கிற சமயத்தில் கை தவறுதலாக ஒரு கண்ணாடி டம்ளரை கீழே போட்டு உடைச்சிட்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அதையும் வச்சு அந்த குப்பையோட குப்பையாக போட்டு கொண்டு போய் இவங்க குப்பையில் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க பெருக்கிற சமயம் டக்குன்னு அவங்க கணவர் வந்து கையை பிடிச்சிடும். ஏங்க இப்படி போடக்கூடாதுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு ஒரு பழைய துணி எடுத்து அதை விரித்து அந்த சில்லு கண்ணாடி சில்லுகள் பூரா பொறுக்கி அதில் போட்டு அதை 4-8 மடித்து ஒரு பொட்டலம் மாதிரி பண்ணி அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதுக்கு மேலே ஒரு டேப்பை சுற்றி இப்போ போடு அப்படிங்கிறார். ஏன் அது அப்படியே போட்டால் என்னாகும்? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மக்கிற குப்பை மக்காத குப்பை ரெண்டு தானே பிரித்தா போதும் அப்படின்னு. மக்கிற குப்பையில் நீங்கள் எந்த மக்கிற விஷயத்தை போட்டாலும் அது மக்கி மண்ணோட ஒன்றா போயிடும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் மக்காத குப்பையில் வந்து ஒரே வெரைட்டி கிடையாது, ஒரே வகையான மக்காத குப்பைகள் மட்டும் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நல்லா நீங்கள் மனசில் உள் வாங்கிக்கணும். அப்போ என்னெல்லாம் மக்காத குப்பைகள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி உடஞ்ச கண்ணாடி சில்லுகள், உபயோகப்படுத்தப்பட்ட மருந்து பாட்டில்கள் முழுசாக இருந்தாலுமே அதை மொத்தமாக போடக்கூடாது. அப்புறம் ஊசி போட்டுக்கிறாங்க, இப்போல்லாம் சுகருக்கு அவங்கவுங்களே ஊசி போட்டுக்கிறாங்க, டாக்டர்கிட்ட போகணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட ஊசிகள், சிரிஞ்சுகள், சரிங்களா, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் நம்ம இந்த பேடு யூஸ் பண்ணுறோம் நிறையா. பிறந்த குழந்தைக்கே பார்த்திங்கன்னா இடுப்பில் ஒரு பேடை கட்டி விட்டுறோம். அதுலேயே அது யூரின் போகுது, மோஷன் போகுது, எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரியாது. அப்புறம் நம்ம நினைக்கும் போது எடுத்து மாற்றிட்டுருக்கோம். அதெல்லாம் உண்மையிலே சுகாதார கேடுங்க. அந்த மாதிரி பேடுகள் பெண்கள் மட்டும் உபயோகப்படுத்துறதில்ல, குழந்தைகள் உபயோகப்படுத்துகிறாங்க, வயசானவங்க உபயோகப்படுத்துகிறாங்க, பெட்டில் படுத்துருக்கவங்க உபயோகப்படுத்துகிறாங்க. அதையெல்லாம் சேர்த்து மொத்தமாக மக்காத குப்பையில் போடக்கூடாது. இதுதான் விஷயம். அப்போது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து அந்த மக்காத குப்பையோடு சேர்த்து கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லி கொடுக்கணும். இது கண்ணாடி, இது ஊசி, இது வந்து நாப்கின்ஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க அதை ஈஸியாக கையில் தொடாமலே நல்ல விதமாக பிரித்து அதை எங்கே போடணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இதை தவிர நீங்கள் மொத்தமாக ஒரே கூடையில் இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ தான் குப்பையை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் உள்ள குப்பை தொட்டி, பெரும்பாலும் நம்ம வீட்டுக்கிட்ட போட மாட்டோம், அடுத்த வீட்டுக்கிட்ட எங்கே தள்ளி இருக்குன்னு பார்த்து அங்கே போட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி குப்பையை போட்டு அவங்க வந்து எடுக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கு மேலே ஆயிடுது. அதனால் அந்த கேப்பில் என்ன நடக்குதுன்னா, இந்த பூனைகள், நாய்கள், சின்ன சின்ன விலங்குகள் அந்த குப்பைக்குள்ளே குதிச்சு போய் நீங்கள் போட்ட அந்த குப்பை பைக்குள்ளே தலையை விட்டு என்னமாவது கிடைக்குமா, நமக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா, ஏன்னா நம்ம சாப்பாடு வேண்டாம் கெட்டு போச்சுன்னு தூக்கி போடுறது தான் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் மெயினான உணவாக இருக்குது. அதனால் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அது வந்து பார்க்குது. பசி கொடுமை தான், வேற என்ன. அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டு போயிடுறீங்க, உங்கள் வேலை முடிஞ்சது. நான் குப்பையெல்லாம் கரெக்டாக குப்பை தொட்டியில் தான் போட்டேன், ரோட்டில் போடல, அங்கே போடல, இங்கே போடல. சிங்கப்பூர் போனாலும் எனக்கு இந்த பழக்கம் கை கொடுக்கும், ரோட்டில் போட மாட்டேன், ஃபைன் வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம பெருமையாக பேசலாம். ஆனால் எல்லா விஷயங்களுக்குமே ஒரு இடைவேளை, அதற்கு பிறகு ஒரு கிளைமேக்ஸ் இருந்தே தீரும். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அது உண்டு. அப்போது இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக இதெல்லாம் பிரிக்காமல் போடக்கூடிய அந்த குப்பை தொட்டியிலே உள்ள உங்கள் குப்பை பையிலே பூனைகளும் நாய்களும் தலையை விட்டு நுழைந்து உள்ளே சென்று ஏதாவது கிடைக்குமா என்று தேடும் பொழுது அவற்றின் கதி என்னவென்று பாருங்கள். ஒரு 2-3 ஃபோட்டோ காட்டுறேன், பாருங்கள். அநியாயமாக உயிரை விடுறதும் இருக்குது, காயமாகிறதும் இருக்குது. பாவம் இல்லையா? வாயில்லா ஜீவன். ஏதோ கிடைக்குங்கிற ஆசையில் தான் வருது. வயிற்று பசிக்கு ஒரு குப்பையை தோன்றது தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ அங்கே நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, அந்த மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் ஆபத்து வராமல் அதை போய் நம்ம காப்பாற்ற முடியாட்டாலும் இந்த மாதிரி ஒன்று போடலை அப்படின்னு சொன்னால்
அதுக்கு ஆபத்து வராது இல்லையா? இதாங்க விஷயம். கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். கொஞ்சம் வேலை அதிகமானாலும் பரவாயில்ல. அதனால் வாயிலாக சில ஜீவன்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம ஏன் செய்யக்கூடாது? முயற்சி பண்ணுங்கள். இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்த்துட்ருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.